கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள், இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக தேவன் சமாதானத்தின் மாதமாகவும் சந்தோஷத்தின் மாதமாகவும் தரும்படியாக வாழ்த்துதல் கூறுகிறேன். அந்த விசுவாச வாழ்த்தையோடு கூட உங்களோடு கூட நிற்கின்றேன். ஏன் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 91வது அதிகாரம் எல்லாருக்கும் மனப்படமா தெரியும். அதுல 14-15வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான, எல்லாருக்கும் பிடித்த ஒரு வசனம். ஏன்னு சொன்னா அதுல என்ன கூறப்படுகிறதுன்னு சொன்னீங்கன்னா, 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்து என்ன செய்வேன்னு சொன்னா, ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பு விட்டேன், அவனை கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் நீங்க உங்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி சில காரியங்களை சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க சில காரியங்களை பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. இதை செய்யலான் இருக்கிறேன், இந்த இடத்துக்கு போகலான் இருக்கேன், இது என்னுடைய ஐட்னரி அப்படிலாம் நம்ம வச்சிருப்போம். ஆனாலும் கூட கண்டிப்பா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வாரு, நேர்த்தியாக நம்மளை காட்டில அழகான செய்வாங்க, பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நம்முடைய தேவைகளுக்காக யாரை நோக்கி கூப்பிடுவோம் அப்படின்னு நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்துல இருக்க போகிற எல்லா காரியங்களிலும் நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோட இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னை நோக்கி கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே என்ன செய்ய போறேன், நான் மறு உத்தரவு அருள செய்ய போறேன். அப்ப நம்மளுடைய காரியங்கள் என்ன இருக்குது, நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதை. ஒரு விவசாயி ஒருவர் என்ன செஞ்சார் சொன்னா, மதுரையில இருந்து என்ன செய்யறார், சென்னைக்கு வருகிறார். சென்னையில வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பசி எடுக்குது அவருக்கு. இப்போ பசி எடுத்த உடனே அந்த விவசாயி அங்க ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி சின்ன ஒரு சிற்றுண்டி கடையை பாக்குறாரு. அங்க உள்ள போகிறாரு. அப்போ அவர் தோசையை ஆர்டர் பண்றாரு. ஒரு தோசையை ஆர்டர் பண்ணி அவர் அங்க சாப்பிட்றாரு. பசி தீரல. திருப்பி 2வது தோசையும் அவர் ஆர்டர் பண்ணாரு. அப்போ அந்த வெயிட்டர் திருப்பி எல்லாம், உங்களுக்கு தெரியல, ஆர்டர் பண்ண எல்லாமே திருப்பி புதுசா எல்லாம் சட்னி சாம்பார் எல்லாம் கொடுக்குறாங்க. திருப்பி சாப்பிட்றாரு. ஆனாலும் அவருக்கு என்ன செய்யல, பசியால. ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறாரு. அப்படியாவது வயிறு நிரம்புமான்னு பார்க்குறாரு, ஆகல. திருப்பி 3வது தோசையை அவர் என்ன செய்யறாரு, ஆர்டர் பண்றாரு. 3வது தோசையும் ஆர்டர் பண்ண பிறகு அப்போ என்ன செய்யல, அவருக்கு பசிய அடங்கல. உடனே அவர் செய்யறாரு, ஒரு மசால் வடை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு மசால் வடை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவருக்கு மசால் வடை அதை சாப்பிட்ட உடனே அவருக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ ஒரு வயிறு ஃபுல்லானோடனே அவர் நினைக்கிறார், அடடா நம்ம இதை ஃபர்ஸ்டே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தா என்ன செஞ்சிருக்க வேண்டாம், 3 தோசைக்கான காசை செலவழிச்சிருக்க வேண்டாமே அப்படின்னு யோசித்தாராம். இப்படிதாங்க நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க பொழுது, நம்முடைய மாதங்கள் எப்படி கழிக்க போகிறோம், நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்கிறது, அப்படி பல காரியங்களை குறித்து நிறைய காரியங்களை யோசித்து பார்க்குறோம். ஆனால் ஒரு இது மறந்துடுறோம். என்ன, அந்த மசால் வடை சாப்பிட்டோடனே நிறைய இது பார்த்தீங்களா? அதே போல நமக்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவரை நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது அவரை அவர் செய்யறாரு, மறு உத்தரவுல செய்யறாரு. சில நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா கூட என்ன செய்ய மாட்டாங்க, போன் எடுக்க மாட்டாங்க. ஒரு டெக்ஸ்ட் பண்ணா கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஒருவேளை பார்த்துருந்தா கூட அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது கூடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. திருப்பி நம்ம தானே செய்யணும், மெசேஜ் போடணும், இல்லது நம்ம தான் ஏதாவது காரியம் அவங்க திருப்பி அழைக்கணும். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் என்ன செய்யறாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மறு உத்தரவு. ஸோ நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் சொன்னா, நமக்கு தேவைகளை சந்திக்க ஒருவர் இருக்கிறார். நம்ம நிறைய 3 தோசை சாப்பிட்ட பிறகு அடங்காத பசி ஒரு மசால் வடை. அதே போல நீங்க அங்க இங்க ஓடி அலைந்து எது கிடைக்கும், அது கிடைக்குமா, உதவி கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, ஆரோக்கியம் கிடைக்குமா, அப்படிலாம் நீங்க அலைஞ்சு ஓடுவீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு வருகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருள செய்வேன். ஒருத்தர் மறு உத்தரவு அருள செய்கிறவன் ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறாங்க. மறு உத்தரவு செஞ்சுட்டு உங்களை டிஸ்கரேஜா பேசுறதுக்காக இல்லை. அவர் சொல்றாரு, மறு உத்தரவு அருள் செய்கிறவர். சில நேரத்துல நம்ம கூப்பிடுவோம்ல, ஒரு நண்பனையோ அல்லது தோழியையோ நம்ம கூப்பிடுவோம். கூப்பிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லும்போது சிலர் என்ன செய்வாங்க, ரொம்ப பாசிட்டிவா நமக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை சுகவீனமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இல்லை இதை சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிரும், இல்லை இந்த மருத்துவரப்பா சரியா அப்படி சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, ஐயோ இது வந்துருச்சா உங்களுக்கு, அடுத்தது உங்களுக்கு இப்படிதான், உங்க முடியெல்லாம் கொட்டி போயிடும், உங்களுக்கு பசியே எடுக்காது,
உங்க ஸ்கின் எல்லாம் என்ன செஞ்சிடும், கலர் நிறைய அப்படி சொல்றவங்களா இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற நம்முடைய ஆண்டவர், அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க, மறு உத்தரவு அருளச் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து என்ன செய்வாங்களா, தப்புவித்து அவனை கனப்படுத்த. எவ்வளவு பெரிய காரியம் இல்லை. நமக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த கஷ்டத்துல நம்ம நீக்கிட்டு அதோட விட்டு போகாம நம்ம என்ன செய்வாங்க, கனப்படுத்துவாங்களா. நம்மளை கேவலமா பார்த்துருப்பாங்கல்ல, நம்மளை ஏளனமா பார்த்துருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் உருப்பிடுவாங்களா, இவங்க குடும்பத்தெல்லாம் கடவுளுக்கு உயர்த்துவாரா அப்படிலாம் நினைச்சிருப்பாங்கல்ல. ஆனா இந்த மாதத்துல ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்ன செய்வேன், ஆபத்தில் உன்னோட கூட இருப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பணமா இருக்கலாம், மன உளைச்சலா இருக்கலாம், அல்லது வியாதியா இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளையுடைய படிப்பா இருக்கலாம், இல்லை நம்ம போகிற சபையின் வளர்ச்சியா இருக்கலாம், அல்லது நம்ம பணி செய்கிற இடத்துல ஓய்வு, அல்லது நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்கள் இருக்கிற போராட்டங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவர் என்ன செய்ய போறார், உங்களோட கூட இருக்க போகிறார். அவர் உங்களை ஆபத்துல இருந்து விடுவிக்க போகிறார். விடுவித்து உங்களை தப்பு வைத்து அப்படியே விட்டு போகிறவர்ல உங்களை கனப்படுத்த போறார். எங்க தோற்று போனீங்களோ, எங்க மனவேதனைப்பட்டீங்களோ, எங்க கண்ணீர் வடிச்சிங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களோட கூட இருக்க போகிறார். என்ன ஆபத்து வந்தாலும் நீங்க கவலைப்படாது, எங்க போகணும்னு யோசிக்காதீங்க, எத்தனை பேரை சந்திக்கணும்னு யோசிக்காதீங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சொல்லுற வார்த்தை, அவன் என்னை நோக்கி கூப்பிடான். யார் அவரை நோக்கி கூப்பிடுவா, அவர் மேல் நம்பிக்கை வச்சு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவங்க. தாவீது பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா டைம்ல எங்கதான் அவரை நோக்கி கூப்பிடுறாரு. அவரை நோக்கி கூப்பிட்டு எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்வது. மோசையை பார்த்தீங்கன்னா அப்படிதான், ஒரு காரியம் செய்யணும்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் நான் என்ன செய்யணும், இப்படி இந்த மக்கள் எனக்கு பிரச்சனை தராங்க, நான் என்ன செய்யணும், ஒவ்வொன்றும் நான் இந்த வழியா போகலாமா, இந்த நாட்டை எதிர்த்து நான் எல்லாத்துக்கும் அவங்கள என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. உடனே அவர் என்ன செய்வாரு, அவங்களுக்கு எல்லாருக்கும் மறு உத்தரவு அருளச் செய்வார். மறு உத்தரவு அருளச் செய்து மாத்திரல, அவங்களை என்ன செய்வார், அவங்க ஆபத்துல இருந்து அவங்களை தப்பு வைத்து அவங்களை என்ன செய்வாரு, வழி நடத்துவார். இப்பதான் சங்கத்திலேயே இருக்கோம், ஆண்டவர் என்ன செய்வார், அவங்களுக்கு பகலில மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தையும் வழி நடத்துவார். கடலை பிளந்து சிவர்களை போல நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தர் சொல்லியிருப்பார். இப்பேற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன், இப்பேற்பட்ட அதிசயங்களை செய்த தேவன் நீங்க விசுவாசிப்பீங்க சொன்னா அவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்க அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்க. பெரிய ஆபத்தா இருக்கலாம், பெரிய செங்கடங்கள் முன்பாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைகள் முன்பாக இருக்கலாம், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அவர் உங்களோட கூட இருப்பார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இங்க அது 3 தோசை சாப்பிட்டு இத்தனை பேரை சந்திச்சு என்னுடைய பிரச்சனை போகல, இத்தனை மருத்துவரை சந்திச்சு என்னுடைய வியாதி குணமாகல, இத்தனை காரியங்களை ட்ரை பண்ண என் பிசினஸ் எல்லாம் ஃபெயிலியரா போச்சு, அப்படியே நீங்க சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க திருப்தி அடைவீங்க. உங்களுடைய பசி தீர்ந்து போகும். அவர் உங்களுடைய ஆபத்திலிருந்து விடுவிப்பார், உங்களை தப்பு வைப்பார், உங்களை கனப்படுத்துவார். அப்பேற்பட்ட ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? இந்த மாதத்துல அவர் உங்களோட கூட்டு அழைத்து செல்வதற்கு நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா உங்களை அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா அவர் உங்களுடைய பாதம் கல்லிடாதபடிக்கு அவர் உங்களை தாங்கி தூக்கி தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றார் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் 2வது நாளை காணும்படியாக கிருபை செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று கொடுத்த வாக்கு தத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கொடுத்த வாக்கு தத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆபத்து நேரிடும் பொழுது நாங்களுமே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்கவும், நீர் எங்களுக்கு கொடுக்கிற காரியம் எங்களுக்கு திருப்தி தரும். நீர் எங்களை தப்புவிப்பீர், நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அதே விசுவாசத்தோடு நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தலுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. அவருடைய கிருபை அவங்களோடு கூட அதிகமா இருக்கட்டும் தகப்பனே. அவளை வழி நடத்துங்க ராஜா. எல்லோருமே நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி கூட அவர் மறு உத்தரவு அருளை செய்கிற தேவன் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்க சாமி. அவருடைய கண்ணீர் கவலை எல்லாம் நீக்கிப்பட்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை அவர்கள் கம்பீரத்தோடும் ஆனந்த சத்தத்தோடும் மகிழ்வோடும் நோக்கி பின்தொடர்ந்து வர நீர் கிருபை செய்யுங்க. ஒரு வேலைமை அறியாத பிள்ளைங்க இந்த செய்தியை கேட்பாங்கன்னு சொன்னா அவளோட கூட இருந்து நீ அவளை வழிநடத்த வேண்டுமா? இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.